புதுக்கோட்டையை சேர்ந்த எஸ் அப்துல் ரஹ்மான் என்கிற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பள்ளியில் வைத்து விளையாடலாமா, ஆதாரத்துடன் பதில் தரவும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பள்ளிவாசல்கள் என்பது முழுக்க முழுக்க இறைவனையே வணங்கி வழிபடக்கூடிய ஒரு இடம், இறைவனையே அதிகம் நினைவு கூறக்கூடிய ஒரு இடம். அந்த பள்ளிவாசலில் விளையாடுவதற்கு நம்முடைய மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறதா என்று பார்த்தால், பள்ளிவாசல்ல விளையாட்டுகளை விளையாடுவதை நம்முடைய மார்க்கம் தடை செய்யவில்லை. ஆனால் அதில் சில முக்கியமான தகவல்களையும் சேர்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அபிசீனியா நாட்டை சேர்ந்த சில மக்கள் பள்ளிவாசலில் வைத்து விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெருநாள் தினத்தில் பள்ளிவாசல்கள் வைத்து விளையாடு கொண்டிருக்கிறார்கள். இப்படி விளையாடக்கூடிய அந்த விளையாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக பார்க்கின்றார்கள். இன்னும் தன்னுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விளையாட்டை பார்க்க வைத்தார்கள் என்கிற செய்தியை ஆதாரபூர்வமான செய்தியாக சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பார்க்கலாம். அந்த ஹதீஸில் சொல்லப்படுகிற தகவல் என்ன? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், லக்கது ரஐது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் அலா பாபி ஹுஜ்ரதி. ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய வீட்டினுடைய வாசல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க நான் அவர்களை பார்த்தேன். வல் ஹபஷது யல்அபூன ஃபில் மஸ்ஜித். அபிசீனியா நாட்டை சார்ந்தவர்கள் பள்ளி வாசல்களிலே விளையாண்டு கொண்டிருந்தார்கள். வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்துருனி பி ரிதாஇஹி. அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய ஆடையை கொண்டு என்னை மறைத்தவர்களாக நின்றார்கள். அன்லுரு இலா லஇபிஹிம். அவர்கள் விளையாடுவதை நான் அதற்கு பின்னாடி நின்று பார்த்து கொண்டிருந்தேன் என்று அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த நபிமொழி சஹீஹுல் புகாரியிலே பார்க்கிறோம். பள்ளிவாசல்ல அறவே விளையாடக்கூடாது, விளையாட்டு என்பது தடுக்கப்பட்ட ஒன்று என்று இருக்குமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னிலையில அபிசீனிய வீரர்கள் பள்ளிவாசல்ல விளையாடுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அனுமதித்திருக்க மாட்டார்கள், அதை தடுத்திருப்பார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அதை தடுக்காததிலிருந்து பள்ளிவாசல்கள்ல நாம சில விளையாட்டுகளை விளையாண்டு கொள்வதே அது மார்க்க அடிப்படையில் தவறல்ல என்று புரிந்து கொள்ள முடிகிறது. அதுல குறிப்பா கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம், அதற்காக நாம முழுக்க பள்ளிவாசலை எப்படி ஆக்கிடக்கூடாது, முழுக்க நம்முடைய தேவைக்கான ஒரு இடமாக அல்லது விளையாடக்கூடிய ஒரு இடமாக அதற்கு மட்டும் நம்ம பயன்படுத்தி விடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துல ஒரு கிராமவாசி ஒருவர் பள்ளிவாசலில் வந்து சிறுநீர் கழிக்கிறார். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட நபிமொழி. அப்ப அந்த கிராமவாசி பள்ளிவாசலில் சிறுநீர் கழிக்கும் பொழுது அதை பார்க்கக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு கடுமையான கோபம் வருது என்று கோபப்பட்டு அவரை தாக்க முனைகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா துஸ்ரிமுஹு தஊஹு. யாரும் அவரை நீங்கள் நெருங்காதீர்கள், அவரை சிறுநீர் கழிக்க விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. சஹாபாக்களும் அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளைக்கு இணங்க அப்படியே அந்த இடத்தில் நின்று கொள்கிறார்கள். திரும்ப அவர் சிறுநீர் எல்லாம் கழித்து முடித்த பிறகு அந்த நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். அழைத்து விட்டு அந்த நபருக்கு பள்ளிவாசலுடைய தன்மையை பற்றி சொல்லுகிறார்கள். இன்ன ஹாதிஹில் மசாஜித லா தஸ்லுஹு லி ஷைஇன் மின் ஹாதல் பவுல் வலல் கதர். இந்த பள்ளிவாசல்கள் என்பது நாங்க அல்லாஹ்வை வணங்குறதுக்காக கட்டி வச்சிருக்கிறோமே, இந்த பள்ளிவாசல்கள் என்பது இது போன்ற அந்த சிறுநீர் கழிப்பதற்காகவோ அல்லது நம்மளுடைய தேவைகளுக்காகவோ பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக அதற்கு இந்த பள்ளிவாசல் அதுக்கு தகுதியாகாது. இன்னமாகிய லி திக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல். இந்த பள்ளிவாசல் கெட்டப்பட்ட நோக்கமே அல்லாஹுவை அதிகம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காகவும், வஸ்ஸலாத் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவும், வ கிராஅத்தில் குர்ஆன் இறைவனுடைய வேதத்தை நாங்க உட்கார்ந்து படிக்கணும், இதுக்காகத்தான் எங்களுக்கு இந்த பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் விவரமறியாத அந்த கிராமவாசிக்கு சொல்லக்கூடிய தகவல்களை சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரபூர்வமான செய்தியாக பார்க்கிறோம். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு எதை காட்டுகிறது? பொதுவாக நமக்கு பள்ளிவாசல்ல விளையாடுவதற்கு அனுமதியாக இருந்தாலும் நாம எதுக்கு மட்டும் பள்ளிவாசலை பயன்படுத்திடக்கூடாது, விளையாட்டு காரியத்திற்காக மட்டும் பள்ளிவாசலை பயன்படுத்தி விடக்கூடாது. பள்ளிவாசலுடைய பிரதான நோக்கமே அங்கு அல்லாஹுவை அதிகம் நினைவு கூற வேண்டும். அதிகமான தொழுகைகள், அது கடமையான தொழுகைகளாக இருந்தாலும் உபரியான தொழுகைகளாக இருந்தாலும்
இது போன்ற தொழுகை நிறைவேற்றக்கூடிய இடமாக அந்த பள்ளிவாசல்கள் அதிகம் அதிகம் பயன்படுத்தப்படணும். அதே மாதிரி இறைவனுடைய வேதமாக இருக்கக்கூடிய குர்ஆனை படிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த பள்ளிவாசல்கள் பயன்படுத்தப்படணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதனுடைய முழுமையான நோக்கத்தையும் நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். அப்ப இதையும் கவனித்து விட்டு ஒருவர் பள்ளிவாசல்ல விளையாடுகிறார் என்றால் விளையாடுவது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. ஆனால் அந்த விளையாடுவதற்காகத்தான் அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டு இருக்கிறது. விளையாட்டு தான் ஒரு பள்ளிவாசலுடைய பிரதான நோக்கமாக இருந்து விடக்கூடாது. ஒரு பள்ளிவாசலுடைய பிரதான நோக்கம் இறைவனை நினைவு கூறக்கூடிய ஒரு இடமாகவும் மக்களுக்கும் இறைவனுக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்க வேண்டும் என்ற இந்த தகவலையும் சேர்த்து நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.